எல்லாருக்கும் வணக்கம். நம்ம விஸ்வகர்ம சமுதாயத்துக்காக இப்போ பொள்ளாச்சியிலேருந்து அண்ணன் கண்ணன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் பயணங்கள் சிறப்படைய மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் நம்ம விஸ்வகர்மாவை பற்றி பேசணும்னா நம்ம நிறையா பேர் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. வட இந்தியாவில் இதோட அதிகமாக இருக்காங்க. அதோட பற்றுதல் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒற்றுமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒற்றுமை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம விஸ்வகர்ம சமுதாயத்தை அசைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த தொழிலை நம்பி இருக்கிற மக்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இது மூலமாக இதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தென்னிந்திய விஸ்வகர்மா கட்டுமான அமைப்பு தொழிலாளர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன். என் பேர் வி மரியதாஸ். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விசுவநத்தம் கிராமம். அதுபோக நான் விஸ்வகர்மா உறவின் முறை மையப்பண்டு தலைவராகவும் உள்ளேன். லயன்ஸ் கிளப்பில் மெம்பராகவும் உள்ளேன். ஒரு பிஸ்னஸ் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறேன். மிக்க நன்றி. பேருங்க? வணக்கம். என் பேர் கல்யாண சுந்தரம். நம்ம தென்னிந்திய விஸ்வகர்ம கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளராக இருக்கிறேன். விருதுநகர் மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். 25 வருஷமாக இந்த சங்கத்தை வச்சு செயல்பட்டுருக்கோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி விருதுநகர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர். அவர் பேர் பாண்டியன். இவர் ஒரு தொழிலதிபர். பஞ்சிங் கம்பெனி வச்சுருக்கிறார். பட்டாசு பஞ்சிங் கம்பெனி வச்சுருக்காரு. டை கம்பெனிங்களா? கம்பெனி பேர் சொல்லுவீங்க? சிறுவல்புரம் பஞ்சிங் கட்டிங் கோர்ஸ். இவர் மாவட்டத்துக்குடைய பிரதிநிதி, விருதுநகர் மாவட்டத்துடைய பிரதிநிதி. இவர் பேர் காளிதாஸ். இவர் ஒரு கோயில், இவருக்கு சொந்தமாக பாரம்பரியமாக காளியம்மன், விநாயகர், பரிவாரத்தில் நவக்கிரகம் கோயில் எங்கே இருக்குங்க? திருத்தங்கல். அதை வச்சு பராமரித்து வந்துட்டு ஒரு கொள்வகுப்பு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், இங்கே அமைப்புகள்லாம் என்னென்ன அமைப்பு இருக்குது, எப்படி செயல்படுறாங்க? நம்ம கட்டுமான தொழிற்சங்கம் உறுப்பினர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ பணியின் காரணமாக அதிகமான எல்லாருக்குமே இப்போ ஒர்க்கு ஜாஸ்தியானதுனால நம்ம கரெக்டான உறுப்பினர்கிட்ட தொடர்பு கொண்டு வர முடியல. பணி நேரம் போக மீத நேரம் தான் அந்த வேலையை பார்க்க வேண்டியது. அப்படிங்கிற 2 வெளியூர் ஒர்க்கு ஜாஸ்தி இருக்குது. அப்படிங்கிற எல்லாமே முக்கால்வாசியில் இருக்கிறவங்க கூட கார்பெண்டர் தான் ஜாஸ்தி. கார்பெண்டர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாமே அதிகமான டைட்டு ஒர்க்கு நல்லா போய்கிட்டு இருக்குது. இது தொழில் பிரச்சனை கிடையாது, நல்லா போய்கிட்டு இருக்குது. தொழில் பிரச்சனையோ லேபர் பிரச்சனையோ கிடையாது, அதுக்கு வாய்ப்பு இல்லாங்க. நான் அப்படிங்கிற அது போக மீத நேரங்களில் அவங்கவுங்க வருவாங்க, சங்கத்தினுடைய பணிகளை பார்ப்பாங்க, சின்ன சின்ன விஷயம் பார்ப்பாங்க. நம்ம சங்கத்தின் மூலயமா உதவித்தொகை இந்த மாவட்டத்துக்கு சுமார் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கி கொடுத்துருப்பாங்களா? அந்த அமைப்பு மூலிமா? அந்த அமைப்பு மூலிமா பென்ஷன் மட்டும் 100 பேருக்கு மேலே வாங்கிட்டுருக்காங்க. சரி, மாதம் பென்ஷன் மட்டும் 100 பேருக்கு மேலே வாங்கிட்டுருக்காங்க. இது போக பெண்கள் மகளிர் பதிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பேர்கால உதவித்தொகை,
குழந்தைகளுக்கு 15 குழந்தைகளுக்கு வந்து உறுப்பினர் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்வி உதவித்தொகை, அதாவது 10லேருந்து காலேஜ் முடிகிற வரைக்கும், அவங்க படிப்பு முடிகிற வரைக்கும் ஒரு உறுப்பினருக்கு 2 குழந்தைங்களுக்கு முடியுமா கம்பல்சரியாக. ஆமாம், யாரும் விட்டு போகாத அளவுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். அது மீறி தப்பித்தவரி யாரும் வீட்டுக்கு போனாங்கன்னா அதை பெருசாக நினைக்காதவங்கள நம்ம அவங்களாம் வரணும், வேறு வழியில் வந்து தான். முக்கால்வாசி வந்து ஒரு எங்களுக்கு தெரிய ஒரு 70% பதிஞ்சவங்களுக்கு. இப்போ அந்த நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வாங்கவே பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த நம்ம ஃபார்மில் ஃபுல்லப் பண்ணி பதிக்கிறோம், அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வந்துடும். சரி. ரெண்டாவது நம்ம வந்து கரெக்டாக நாங்கள் வருஷம் ஆடிட்டிங் கொடுத்து இஃபார்ம் வாங்கிடுவோம். அதே பெரிய விஷயம். வாங்கி கொடுத்துட்ருப்போம். அப்போ அந்த மாவட்டத்துக்கு ஒரு ஆள் கேரக்ட் போடுவாங்க. அந்த சிக்னேச்சர் வித்தியாசம் இருந்தாலும் ரிட்டர்ன் வந்துடும். ஆனால் கரெக்டாக ரசீது வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மூவ் பண்ணலன்னா கார்டு வருது. கரெக்டாக அவங்க வந்து கார்டை எடுக்கணும். இல்லை அது இல்லைங்க, அது ஓகே தான். அதை நீங்கள் நிறைய பேர் கார்டு வாங்கி தரேன்னு சொல்லி போட்டு இந்த காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா? அப்படி இருக்கவங்க யார் அணுகுனா கரெக்டாக கிடைக்கும்? இந்த மாதிரி அமைப்பு வச்சுருந்தா மட்டும்தான் பண்ண முடியுமா? ஆமாம் அப்படிதான். இப்போ நம்ம அமைப்பில் வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு எடுத்துன்னா திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது. அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லை. அவங்க அந்த ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளே உள்ளவங்கள அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி. அங்கிருந்து வர்றவங்க வந்து நாங்கள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம போட்ட அளவு அவங்களுக்கு தெரியப்படுது, கரெக்டாக தெரியாது. அப்படிங்கிற யார் மூலியமாகவும் வந்து செஞ்சு இது பண்ணிடுறாங்க. அது வந்து ஏமாத்துறதுக்கு சில வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் போட்ட அளவு அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது, கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள கரெக்டாக அணுகணும். ஏன்னா நம்ம எல்லாமே பப்ளிக் மீட்டிங் போட்டு அறிமுகப்படுத்த முடியாது. ஒரு மீட்டிங் போடணும்னா குறைஞ்சது 50,000 கண்டிப்பாக பொருளாதார பிரச்சனை. ஏன்னா நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த காசுமே கையில் இல்லை. சரி. பொதுவான காசு வந்து இல்லை. நாங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம்னா புள்ளிக்கு 1000 ரூபா கொடுத்து தான் நடத்துவோம். ஆனால் நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்க, தம்பி நீ ஒரு 500 ரூபா அப்படி பண்ணி ஆகணும். அப்படி தான் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். வருஷம் எப்படியும் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு மதிய உணவெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணி செஞ்சு நடத்திடுவோம். பொதுக்குழு கூட்டி நடத்திடுவோம். ஆனால் உறுப்பினர்கிட்ட வந்து காசு வாங்க மாட்டோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா மாவட்டத்துக்காரங்களும் இந்த மாதிரி ஒரு இறங்கி வேலை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து அவங்க எல்லாருமே நல்லா வசதியாக இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படிங்கிற அவங்க பண்ணிடுறாங்க. நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வந்து உடுமலைப்பேட்டையில் தான் நிர்வாகம் பண்ணுறோம். சரி. அவங்களும் ஓரளவுக்கு பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு வருஷமாக கொஞ்சம் சுமாராக இருக்காங்க. இப்படி கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள ஆளுகளை வந்து பண்ணிடுறாங்க. அப்போ ரீச் ஆகிடுது, இவங்கள்ட்ட தான் போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுது. மற்ற மாவட்டங்களில் வந்து நம்ம போட்டிருக்கால் வந்து ஏதோ ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இடத்துல இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு தெருவில் இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில் தெரிய மாட்டாங்க. தெரியுது வாய்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போனோம்ல, இந்த போடுறதுக்கு பொருளாதாரம் தான் மெயின். நாங்களும் வாரம் போய் பாய்ச்சிருக்கோம். திருநெல்வேலியில் போய் பாய்ச்சிருக்கோம். சரியான ஒத்துழைப்பு இல்லை. 4 பேர் 5 பேர் வந்து நம்ம போயிட்டு இங்கே சிவகாசி பொறுத்த வரைக்குங்க அது நம்ம தொழில் 5 தொழிலில் எல்லா தொழிலும் இங்கே இருக்கா? இல்லை என்ன இங்கே நல்லா போயிருக்கு? எல்லா தொழிலும் வந்து பிரச்சனை இல்லை. இந்த பொன் வேலை, தச்சு வேலை, எந்த பிரச்சனை இல்லை. அவங்க பாரம்பரியம் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். சரி. கோயிலுங்கன்னா நம்ம விஸ்வகர்மா கோயில் நம்ம சிவகாசியில் வந்து பாரம்பரியமாக காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் தான். எத்தனை ஆண்டுகள் பழமையானதுங்க? அது வந்து கொஞ்சம் 120 வருஷம் சிவகாசி சிவன் கோயிலுக்கு முன்னாடி வந்து போயிடும். அந்த கோயிலுடைய வரலாறு என்னென்னா, சிவன் கோயில் கட்டுறதுக்காக சிவகாசி பேர் வந்து அந்த சிவகாசி சிவன் கோயிலை வச்சு தான் அந்த பேரே சிவகாசிங்கிற பேர். அந்த கோயிலை வந்து கட்டுறதுக்காக அந்த தலைவர சாமான்களை வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காகட்டி அந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி காமாட்சி அம்மன் கோயிலை கட்டலாம் விஸ்வகர்மா மக்களாக. அதனால் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு பாதிக்கப்பட்டோம். அது நமக்குலாம் பக்கத்தில் தான் அதனால தான் பொருட்காட்சி பண்ணாங்க. இது வந்து நம்ம சமுதாயத்துடைய கோயில். இதுக்கடுத்து நம்ம கல்லமநாயக்கம்பட்டியில் பரப்புறமும் விஸ்வகர்மா ஸ்ரீ காயத்ரி தேவி, பரப்புறமும் ஸ்ரீ விஸ்வகர்மா ஸ்ரீ காயத்ரி தேவி சேவா அறக்கட்டளைன்னு 2015 ஆரம்பித்து அதனுடைய ஃபவுண்டராக இருந்தேன். நீங்கள் ஃபவுண்டர்? ஓகே. ஆரம்பித்து அந்த கோயிலை கட்டினோம். கட்டிட்டு பணி நிமித்தமாக நம்ம ஒரு 2 வருஷம் இந்த ராமர் மற்றபடி அது வந்து நிர்வாகம் சைடில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும்
கோயில் உருவாயிருச்சு. விஸ்வகர்மா காயத்ரிக்கு கல்லமநாயக்கப்பட்டியில் இங்கே சிவகாசியிலேருந்து 15 கிலோமீட்டர் உருவாயிடுச்சு, கோயில் உருவாயிடுச்சு. உருவாகி கும்பாபிஷேகம்லாம் நடத்தி 3 வருஷம் ஆச்சு. இருக்கு கோயில் பூஜை அதெல்லாம் நடந்துட்டு அது திருத்தங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காமாட்சி கோயில் சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சி கோயில் அது ரத வீதியில் மேலே நம்ம சமுதாயத்துக்கு 5 விழாளர் விஸ்வகர்மாவுக்கு பாத்தியப்பட்ட ஒரு கல்யாண மண்டபம். கல்யாணம் இருக்குங்க. ஓகே, 2 கல்யாண மண்டபம். மேற்கு பகுதியில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, பாட்டியநகரில் டவுனில் ஒரு கல்யாண மண்டபம். சரி. அது போக வடக்க வந்து விஸ்வகர்மா ஃபுல்லாக ஒரு 60 வீடு நம்மளுக்கு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு இருக்கிறாங்க. அவங்க மட்டுமே ஒரு 60 பேர் இருக்கிறாங்க. அது நகர் பேர் வச்சு தனியாக வச்சுருக்கீங்களா? விஸ்வகர்மா நகர்னே விஸ்வகர்மா அதுதான் முக்கியம் பார்த்தீங்கன்னா. ஆமாம், விஸ்வகர்மா நகர்னே பேர் வச்சு அப்படி இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஒற்றுமைங்கிறது மெயின் அதான். இங்கே இப்போ நிறைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மாக்கள் ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒற்றுமை இல்லையா இருக்கா? ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கு. ஈகோ ஒற்றுமையில் ஈகோ இருக்கிறதுனால ஒற்றுமை போகுது, அவ்வளோதான். ஆனால் நம்மளை மாதிரி புரிதல் உள்ள ஆள் வந்து விட்டு கொடுத்துட்றோம். புரிதல் இல்லாத ஆளும் மல்லு கட்டுறாங்க. அதை விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் புரிதல் இருக்கிறத விட்டு கொடுத்துட்றோம். சில பேர் அதை நம்ம விட்டு கொடுத்தோன்னே அவங்க செஞ்ச மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஆனால் மறுபடியும் எப்படி சுற்றுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து வரணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு வேறுன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக வேறு இல்லாமல் மரம் இல்லைல்ல. கண்டிப்பாக இல்லைங்கள அது எங்களுக்கு சுற்றினாலும் அந்த புள்ளிக்கு கரெக்டாக வந்துதான். இங்கே விழாவெல்லாம் நடக்கலைங்களா? அந்த விஸ்வகர்மா ஜெயந்தி விழா, காமாட்சி அம்மன் கோயிலில் அந்த இது கோயில் இருக்கிறதுனால கோயிலே விழா நடத்துவோம். நடத்துவோம். வந்து விஸ்வகர்மா சந்தனத்தினால சரி கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி சந்தனத்திலேயே ஒரு 6 அடி உயரத்தில் 5 முகத்தோட 10 கரத்தோட சந்தன மாவில் பண்ணி நேச்சராக சரி சரி பகவான் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அங்கே வெறும் சந்தனம் மட்டும்தான். சந்தன மாவு சந்தன பவுடர் இருக்கும், அதில் பண்ணிவிட்டு கதவை சுற்றி வந்து அதையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். எல்லாருமே வந்து வழிவிடுவாங்க. அதாவது நீங்கள் கோயிலுக்குள்ளே மட்டுமா இல்லை ஊருக்குள்ளே வருவீங்களா? ஊருக்குள்ளே தான். ஊருக்குள்ளே தான். சிவகாசி டவுனுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி வருவோம். அப்போ எல்லா கடைக்காரங்களும் வந்து தேங்காய் உடம்பாங்க செய்வாங்க. நாங்கள் நல்ல மரியாதை இருக்கும். ஏன்னா விஸ்வகர்மா நம்ம வந்து விஸ்வகர்மா ஒரு ஆள் நம்ம ஆள் கேட்குறாரு, பழைய ஆள் இத்தனைக்கும் இது தம்பி இத்தனை கை இருக்கிற வீரபத்ரனா அதுதான் மெயின். இப்போ நம்மளுடைய பயணமே இதை நோக்கி தான். சொல்லுங்கள். வீரபத்ரன் 4 அதே இது ஒரு அரிசி மண்டி வச்சுருக்காரு. அந்த ஆள் வந்து தேங்காய் உடம்புக்கு அவருக்கு விவரம் தெரியும். விஸ்வகர்மா வந்து படைப்பு கடவுள் அப்படிங்கிறது விஸ்வகர்மா படைப்பு கடவுள் இன்னொரு ஜாதிக்காரங்களை தெரியுது. நம்மளால் வந்து கண்டிப்பாக வீரபத்ரன் கேட்டால் இது என்ன இந்த அறியாமல் அறிவாளின்னு நினச்சிட்டு அறியாமல் இல்லை என்னன்னா இப்போ நிறைய உதாரணம் இந்த ஒரு ஊரில் நீங்கள் சொன்னீங்களா வீரபத்ரன் கேட்டால் அது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பாரம்பரியத்தை பற்றி உணராமல் இருக்காங்க. இந்த பயணம் இந்த இதெல்லாம் கலைஞ்சிருச்சுன்னா சரி சரி ஈஸியாக. அதாவது ஒரு இந்த விக்ரமாதித்த கதையில் ஒரு இது வரும். விக்ரமாதித்த கதையில் வந்து 27 நட்சத்திரம் கூடும்போது பிறக்கிற ஒரு பையன் வந்து உலக பிரசித்தி பெற்றவனாக இருப்பான். மகாபாரதத்துலேயும் வரும், அதே விக்ரமாதித்த கதையில் வரும். அப்படி பிறந்தவன் தான் சாலிவாகன். அவன் ஒரு சாதாரண மண்பொம்மை செய்கிற வீட்டில் வளரான். அப்போ அவன் சின்ன பிள்ளைலேருந்து நினைச்சான்னு இந்த சின்ன சின்ன பொம்மைகளாக செஞ்சு சிற்ப எப்படி செய்கிறான். அவன் புத்தியில் எப்படி ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா பொம்மை வந்து காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இந்த மாதிரி அந்த படைகளாகவே செய்கிறான். அவன் எப்படி தோணுதோ செய்கிறான். செஞ்சு வைக்கும்போது கடைசியில் விக்ரமாதித்த அழைக்க முடியும். ஆமாம், அந்த படையாக செஞ்சு வச்சுருக்க பொம்மைகள்லாம் அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஃபுல்லாக உயிராகணும்னு சொல்லி சொன்ன உடனே செஞ்சு வச்ச பொம்மைகள்லாம் ஆயிரக்கணக்கான உருவங்களாக மாறி வந்து உயிர் பெற்று வெற்றி அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி நம்மளுடைய சக்திகள் வந்து இப்போ பொம்மைகளாக தான் இருக்குது. எந்த டயத்தில் விஸ்வரூபம் எடுக்குங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பான முறையில் விஸ்வரூபம் எடுக்கும். காலகட்டம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அது உண்மைதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்கிற நிலைமைக்கும் இன்னைக்கு நம்ம மக்கள் இருக்கிற நிலைமைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எவ்வளவோ முன்னேறிட்டாங்க. யாருங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணி செஞ்சு கொடுக்குற வசதி வாய்ப்போட தான் நம்ம இருக்காங்க. இதோட கையேந்தக்கூடிய நிலைமையில இல்லை.
ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே அப்படி இல்லை. ஏன்னா ஒரு டீக்கு இன்னொரு ஆள்கிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படி இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் டீ வாங்கி கொடுக்குறோம், சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், 2 நாள் தங்க வச்சு அனுப்புகிறோம். அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் வசதியாக தான் இருக்காங்க. அப்படிங்கிற இனியும் இது வளரத்தான் செய்யும். கண்டிப்பாக வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டுருக்கு. வளர்ச்சி கண்டிப்பாக தான் ரொம்ப இருக்குது. ஆனால் எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து முழுமையான வளர்ச்சி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. நாளைக்கே கூட கிடைக்கலாம். கண்டிப்பாக என்ன நம்ம வெற்றி நோக்கி பயணிப்போம், அவ்வளோதான். இங்கே அமைப்புகள் வந்து எத்தனை யாரெல்லாம் இருக்காங்க இந்த ஊரில்? இங்கே வந்து நம்ம சிவகாசி கிளையில் ஒரு நிர்வாகிகள் 10 பேர் இருக்காங்க. சரி நம்ம எங்கள் மாவட்டத்தில் வந்து மாவட்ட நிர்வாகிகள் 40 பேர் இருக்காங்க. சரி 40 பேர் வந்து எங்கெங்கே இருக்காங்கன்னா சிவகாசி ஒன்று, சாத்தூரில் இருக்கிறாங்க, ராஜபாளையத்தில் இருக்கிறாங்க, சிறுவலிபுரத்தில் இருக்கிறாங்க, வம்சாவரத்தில் இருக்கிறாங்க, கடவாய்ப்பில் இருக்காங்க, பிறகு விருதுநகரில் இருக்கிறாங்க, அருப்புக்கோட்டை. அந்த தூரியில் முக்கியமான நிர்வாகிகளை போட்டு கிளை நிர்வாகிகள் ஒரு கிளைக்கு 10 பேர் இருப்பாங்க. இது போக மாவட்ட நிர்வாகிகள். நீர் அமைப்பு இல்லைங்க, இது கட்டுமானம் இல்லாமல் வேறு அமைப்புகள்? வேறு அமைப்புகள் வந்து அந்தந்த ஊருக்கு சங்கம் இருக்குது. சரி எல்லா சங்கத்தோடு இணைஞ்சு தான் போகணும். சரி சரி அதனால் இது வேறு அது வேறெல்லாம் கிடையாது. அந்த ஊரில் அந்த சமுதாய சங்கம் இருக்குது அப்படின்னா அவங்களோட இணைஞ்சு அவங்களுக்கு போட்டியாக பண்ண மாட்டாங்க. கண்ணன் மரியாதைக்குரிய திரு கண்ணனாச்சாரி அவர்கள் நம்ம சமுதாய விழிப்புணர்வுக்காக கன்னியாகுமரியிலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். அவருடைய இருசக்கர வாகன பயணம் மாபெரும் வெற்றி அடைந்து நம் சமுதாயத்தில் பக்கபலமாக இருக்க என்ற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல இறைவன் விஸ்வகர்மா காயத்தின் அருளை வேண்டி அவர்களுக்கு தேக ஆரோக்கியமும் மன உறுதியும் தந்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் பயணம் சிறப்பிக்க வாழ்த்துகிறேன்.